வணக்கம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அன்போஸ்டட் ரிலேட்டட் மஹாத்ரியா ராவோடது. இந்த புக்கு நான் ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிங்க. ஸோ அதுக்கான பதிலும் வந்து வீடியோலேயே கொடுத்துடலாம் அப்படின்னு யோசித்தேன். எனக்கு வந்து இன்ஃபினிட்டிசம் அப்படின்ற கான்செப்ட் வந்து 2014 எனக்கு தெரியும். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். எனக்கு வந்து ஒரு விஷயம் பிடிக்குது அப்படின்னா அதுக்கு வந்து கான்க்ரீட்டான ரீசன் வந்து பின்னாடி இருக்கும். ஏன்னா சும்மாலாம் வந்துட்டு நான் வந்து இது எனக்கு பிடிக்கும் அது எனக்கு பிடிக்கும் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஸோ இது ஏன் பிடிக்கும் அப்படின்னா ஃபஸ்ட் திங் த சாய்ஸ் ஆஃப் வொக்காபுலரிஸ். பிகாஸ் ஐ மோஸ்ட்லி பிலீவ் ஆன் சம்திங் லைக் நம்ம என்ன பேசுகிறோமோ அந்த வார்த்தைகளோட வைப்ரேஷன் வந்து ஃபஸ்ட்டு நமக்குள்ளே நடக்கும். அதுக்கப்புறமா தான் நம்ம யார்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறோமோ அவங்ககிட்ட போய் சேரும். ஸோ ஐ ப்ரியாரிட்டைஸ் யூஸிங் ரைட் வொக்காபுலரிஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்க ஒரு ஆள் நான். இப்படி இருக்கும்போது ஐ நோட்டிஸ்ட் தெர் இஸ் அன் ஆர்கனைசேஷன் who is கம்ப்ளீட்லி அவங்க கல்ச்சராக இருக்கட்டும், அவங்க யூஸ் பண்ணுற அந்த சாய்ஸ் ஆஃப் வொக்காபுலரிஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப யூனிக்காக இருந்தது. அவங்க கல்ச்சரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ளஸ் ரொம்ப கான்ஷியஸாக இந்த வொக்காபுலரிஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லான வொக்காபுலரிஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த விஷயம் தான் வந்து என்னை ரொம்ப வந்து அட்ராக்ட் பண்ண விஷயம் when it comes to infinitizam. I was reading a magazine called Infinite Thoughts back in 2015-16 படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்படி தான் வந்து ஐ கேம் டு நோ அண்ட் தென் லேட்டர் ஆன் லைக் இந்த புக்கு நான் படித்தேன். திஸ் இஸ் லைக் செகண்ட் டைம் ஐம் ரீடிங். இந்த வாட்டி படிக்கும்போது ஒரு புரிதலே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த புக்கு வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த புக்கு வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபோன் நம்பர் தரேன். அந்த ஃபோன் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த புக்கு வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த கண்டென்ட்குள்ளே போகலாம். இதுலேயுமே வந்து 2 பியூட்டிஃபுல்லான விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நான் சொல்லும் போது உங்களுக்கு வந்து வாவ் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். லெட்ஸ் கெட் இன்டு இட். ஸோ டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கெட் அஹெட் ஆஃப் பீப்புள், டு நாட் கெட் ஈவன் வித் தெம் அப்படின்னு ஒரு கான்செப்ட். இதில் வந்து ஒரு கதை சொல்லியிருக்காரு. அந்த கதை என்னன்னு நான் சொல்கிறேன். 2 பேர் டிசைட் பண்ணிட்டாங்க, ஓகே நம்ம வந்து ஏதாவது டொனேட் பண்ணுவோம் அனாதை ஆசிரமத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்துட்டு அங்கே போயிட்டு அந்த ஆசிரமத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. அங்கே டொனேஷன் கலெக்ட் பண்ணுறவங்களும் வராங்க. வந்துட்டு நீங்கள் தான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண வந்திருக்கீங்களா, எனக்கு வந்து 500 kilograms ஆஃப் ரைஸ் வேணும், அதை தவிர்த்து எனக்கு வேறு வேணாம் அப்படின்றாங்க. ஒரு நிமிஷம் பிரேக் எடுக்கிறாங்க. திரும்ப வந்துட்டு ஓகே உங்களால் 500 kilograms கொடுக்க முடியாது அப்படின்னா அட்லீஸ்ட் எனக்கு 5 kilograms ரைஸ் தான் வேணும், எனக்கு ரைஸ் தான் வேணும், வேறு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லி ரூடாக சொல்லிட்டு அங்கேருந்து நகர்ந்துடுறாங்க. இவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் யோசிக்கிறாங்க, என்ன இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, இவங்ககிட்டயே அந்த குழந்தைங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. கொஞ்ச நேரம் 2 பேரும் அமைதியாக யோசிக்கிறாங்க. யோசித்த பிறகு முடிவு பண்ணிட்டாங்க, ஓகே நம்ம 2 பேரும் வந்து அவங்க கேட்ட மாதிரி இந்த 500 kilograms ரைஸே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கு இந்த விஷயம் நடக்குது. இந்த விஷயத்துக்கு பியூட்டிஃபுல்லாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அந்த நான் என்னென்னு படித்து காட்டுறேன். லெட் ஹர் பிஹேவ்